ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ, யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களை வாழ்த்துவதிலே பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு முக்கியமான ஒரு பதிவு. இந்த நவ கிரகங்கள், கோள்கள், அப்புறம் மனிதனுடைய இந்த 7 ஆதார சக்கரங்கள், இதை வச்சுதான் நம்ம ஹீலிங் பண்றோம். இதை வச்சுதான் இந்த 9 கோள்களுக்கும் மனிதனுடைய இந்த உடம்புல இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்டாரம், இந்த சக்கரங்களுக்கு இடையில ஒரு கயிறு கட்டின மாதிரி, பொம்பலாட்ட மாதிரி நம்மளை ஆட்டி வைக்குது அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். இதுல பேலன்சிங் இருந்தாக இது சரிப்படுத்துறது, நிலைப்படுத்துறது, சமன்படுத்துறது தான் அந்த ஹீலிங்குடைய வேலை இல்லையா? இதை இந்த நவகிரக தோஷங்களுக்கு சரியான தீர்வு அப்படிங்கிறது என்ன? இந்த ஆலய வழிபாடுகள் மதிநுட்ப செயல்பாடுகளா அப்படிங்கிறத பத்தி தான் நாம அலசி ஆராய போறோம். இந்த அண்ட வெளியில எந்த ஒரு பொருளுடைய உதவியும் இல்லாம மிதக்கிறது தான் கோள்கள். அது யாராவது கை வச்சா கட்டியிருக்காங்க? அப்படியே மிதக்குது. நாம மிதக்க முடியாது, நாம நடக்கதான் முடியும். நாம மிதக்கணும்னா கயிறு வச்சு கட்டணும். இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சார்ந்து, அதான் அந்த அந்த கட்டுக்குள் இருந்தும் தனக்கான வட்டப்பாதையில இயங்கி கொண்டிருக்கிறது தான் நம்முடைய இந்த கோள்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நாம எல்லாருமே அறிந்த ஒரு செய்தி தான் அது. ஆனா மனிதனுக்கும் வான் கோள்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கிற பொழுது, மனிதன் மட்டும் அல்லாத அனைத்து ஜீவராசிகளுக்கும் வான் கோள்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாத ஆதாரமாக இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற சில மாபெரும் அந்த வரையறைகளும் பருவ மாற்றங்களும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். உதாரணமா பூமியில இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப சூழ்நிலைகள் மாற்றத்திற்கு வான்கோள்களுடைய அசைவுகளே காரணம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். இந்த கேலக்சி, இந்த அண்டத்துல நடக்கக்கூடிய அந்த அந்த கிரகங்களுடைய அசைவு, அதனுடைய சஞ்சாரம் தான் நமக்கு இந்த மாதிரி மழை பெய்யறது, பூகம்பம் வெடிக்கிறது, இதெல்லாம் அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியும். ராத்திரி பகல், இந்த மாற்றத்தை முதல் கொண்டு அமாவாசை, பௌர்ணமி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி நிறைய நாம பார்க்கிறோம். இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா சில உண்மைகளை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பாம்பு எல்லாம் இருக்கு இல்லையா, தேய்பிற தொடக்கத்துல பௌர்ணமி அன்னைக்கு முழுமையான தன்னுடைய சட்டையை உரிச்சுக்குது. அது எல்லாருக்கும் ஜூக்கு போனா தெரியுங்களா? உண்மையில எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அமாவாசையில ஒதுக்கிட்டு அது மீண்டும் புது தோல் வளர்ச்சி அந்த பரிமாணத்துக்கு போகுது, அது வளர ஆரம்பிக்குது. திரும்ப முழு பௌர்ணமி அன்னைக்கு தன்னுடைய தோலினுடைய வளர்ச்சி முழுமை கொண்டு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா, அது எதிர்வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தான் மறுபடியும் தோலை உரிக்க தயாராகும். அடுத்து நத்தை இது மண்ணில் இருக்கக்கூடிய மின்காந்த அந்த சக்தியை உறிஞ்சி வாழக்கூடிய ஆற்றலை பெற்று பாதுகாப்பான அந்த ஓட்டுக்குள்ளர வாழக்கூடிய ஒரு உயிர், நுண்ணுயிர். இது தேய்பிற காலங்கள்ல அதுக்கு சத வளர்ச்சி குறைஞ்சி அந்த ஓட்டுக்குள்ளர வளர்ப்புற காலத்துல சத பற்று பெருத்து காணப்படும். இதுக்கு காரணங்கள் நிலவினுடைய ஒளியானது பூமியில விழக்கூடிய அந்த தன்மையால ஏற்படக்கூடிய அந்த மின்காந்த அலைகளினால அதனுடைய மாற்றம் தான் அதுக்கு காரணமா இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கூட தெரிஞ்சுக்கிறாங்க, சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, கோள்களுடைய அசைவு மற்றும் அதனுடைய சுழற்சி இருக்குது இல்லையா, அதனுடைய காரணமா மனுஷன் மூளைத்திறன் மற்றும் அவன் காணுகின்ற அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை அமாவாசை, பௌர்ணமி காலத்துல கவனிக்கும் பொழுது அது அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், நிறைய நமக்கு ஹீலிங் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நமக்கு ரொம்ப பிஸி ஆக்கிடுறாங்க இந்த பிள்ளைங்க. அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சந்திரனுடைய ஒளி மனித மூளை அந்த செல்களை
அது வந்து ஆக்டிவேட் பண்ணுது, இயக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட சில காலத்துல சில கோள்களுக்கு அந்த சில கோள்களுடைய சாரத்தை இந்த இந்த பூமி பந்து அதை கிரகிச்சு இழுத்து அதனுடைய பருவ காலம் அப்படிங்கிற பேர்ல சில தாவரங்கள் வளருது. இப்ப அந்த ஆடி மாசத்துல வேப்பலை வளருது. இந்த மாதிரி சில தாவரங்கள் காய்க்குது, சில தாவரங்கள் பூக்குது, சிலது கனி தருது. இந்த மாதிரி சீசன் அதுதான் அப்படின்னு சொல்றோம். நம்ம சீசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த கோள்களுடைய சஞ்சாரம் தான். உதாரணமா புரட்டாசி மாசத்துல மாம்பழம், ஆடி மாசத்துல பனங்கிழங்கு, அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி காலங்கள்ல அந்தந்த பொருள் நமக்கு கிடைக்குது, அந்தந்த பழங்களும் அது கிடைக்குது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த சித்தர்கள் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா வன ஆராய்ச்சியின் மூலமாக கோள்களுடைய இந்த இடத்தை நமக்கு தெரிஞ்சு அதான் அதனுடைய தன்மைகளை உணர்ந்து அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை கொண்டு ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்குனாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்பர் தான் வேணாமா அப்படிங்கிறது சாய் பக்தர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்குது. நான் சொல்றேன், ஜோதிடம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஜோதிடம் யார்கிட்ட பார்க்கறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அதுதான் கேள்விக்குரியான விஷயம். சரியா? இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நெருப்பிடம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதி அப்படின்னா புனிதமான தீ அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையும் ஜோதினை சொல்றோம். கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்புன்னு சொல்றோம். அது ஜோதின்னு சொல்றதில்ல. புனிதமான நெருப்பு, கற்பூரம் எரியுது, அது தீ. அது வந்து புனிதமான ஒரு தீ அப்படின்னு சொல்றோம். சித்தர்கள் எதை புனிதமான தீ அப்படின்னு சொன்னாங்க? அதுதான் கோள்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தன்னுடைய அசைவுக்கு நேராக எல்லாத்தையுமே வைக்கக்கூடிய தன்மையுடைய சூரியன். இதுதான் உண்மையான ஜோதி. அந்த சூரியன் இடத்துலதான் சூக்ஷ்ம ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ஜோதி இடத்துல அப்படி என்னதான் இருக்குது? தேடி பார்க்கலாமா? தேடி பார்க்கலாம். அந்த ஜோதி வடிவான சூரியனார் 7 குதிரை கட்டிய ஒற்றை ரதத்துல சிங்கிள் வெஹிக்கிள் அந்த ரதத்துல வலம் வர்றதா சொல்றாங்க. சூரியனை சேர்த்து 9 கோள்கள் தானே சொல்லப்படுது. ஆனா இங்க 7 குதிரை தான் நாம ரதமா சொல்றோம். 8 குதிரை அல்லது 8 ரதங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். அப்படிதானே? கண்டிப்பா வரலாம். 7 குதிரை பூட்டிய தேர்ல சூரியனார் வந்து வலம் வர்றாரு அப்படிங்கிறதுக்கு பொருள் ஒரு மனித உடல் தேர். நம்முடைய மனுஷனுடைய உடம்பு வந்து தேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தேர் இயங்கிறதுக்கு 7 சக்கரங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 7 சக்கரம் உண்டு. தேரும் சக்கரமும் இருந்தா போதுமா? அதை ஓட்டுறதுக்கு, அதை டிரைவ் பண்றதுக்கு ஒரு தேரோட்டி வேணும் இல்லையா, டிரைவர் வேணும் இல்லையா? அதுதான் பரஞ்சோதி. அது நெற்றி பொட்டுக்கு நேரா இங்கிருந்து ஒரு குச்சி வச்சு குத்துறோம். 2 காது குத்துறோம். அது எங்க ஜாயின் பண்ணுதோ, எங்க சந்திக்குதோ அந்த இடத்துல வெற்றிடத்துல சூக்ஷமா ஜொலிக்கிறது தான் அந்த ஜீவ ஜோதி, நமக்குள்ள இருக்கிற ஜோதி. அதுதான் சுழுமுனை, சூக்ஷ்ம நாடி என்னமோ சொல்லலாம். இந்த உடம்புடைய உயிர் ஆதாரமாகிய திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் தான். இத அடிப்படையா கொண்டுதான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்று சொன்னாங்க சித்தர்கள். தன்னுடைய கட்டுப்பாட்டுல எல்லா கிரகத்தையும் வச்சுக்கிட்டு இயங்கக்கூடிய சூரியன் தான் உயிர்களுடைய ஆதாரமான ஒரு விருட்சம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த ஜோதியான சூரியன் முதன்மை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறார். மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளையும் ஆட்டுவிக்கக்கூடிய பேரரசன் சூரியன் அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர் ஒருவர், ஐயா, நவகிரகத்தினுடைய பாதிப்புக்கு தனித்தனியா அந்த கிரகம் இருக்குது இல்லையா, அந்தந்த கோவிலுக்கு போகாம நேரடியா சூரியனாரை மட்டும்
அந்த சூரியனார் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டா போதும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு வச்சுங்களேன். அவருடைய அருளால பிற கிரகங்களுடைய தோஷம் நீங்கும். அப்படிதானே அப்படின்னு சொன்னார் அவர். அதாவது அந்த நண்பருடைய கூர்மை, அறிவு கூர்மை ரொம்ப மேலானதுதான். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமே. இயற்கைய மனிதனால வெல்ல முடியாது, ஆனா மனிதன் மதிநுட்பத்தால விதிய வெல்ல முடியும். நாம பயணம் செய்யற பொழுது ஒரு பெருமழை அதுல மாட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன செய்வோம்? மழைய வணங்கி அதுக்கு படையில போட்டு, அப்பா மழைய நீங்க எனக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை தானே. கொடையை விரிச்சுட்டு நம்ம போவோம், நனையாம போவோம். அப்படிதானே? அந்த மாதிரி கொடையை விரிச்சுட்டு போவோம். அதனால ஜோசியம் அப்படிங்கிறது உண்மை. அதையும் தாண்டி இந்த கோள்கள் அப்படிங்கிறது உண்மை. இந்த கோள்களுடைய சஞ்சாரத்தினாலதான் நம்முடைய இந்த 7 ஆதார சக்கரங்கள் நல்லபடியா வேலை செய்யுது. இதை சரிப்படுத்தினா, நிலைப்படுத்தினா, இப்ப இந்த மாதிரி சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சவுண்ட் இருக்குது, சில சிங்கிங் பவுல் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சில எண்ணங்கள் இருக்குது, சில தியானங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு அது கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்ப பாருங்க, இந்த சவுண்டு நான் எழுப்புறேன், ஒலி எழுப்புறேன் உங்களுக்கு. ஹீலிங் சவுண்ட் வந்து வாழ்க. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைன்னா என்கிட்ட நீங்கள் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணி தருவேன். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு பேருதவி பண்ணும் அப்படிங்கிற நிச்சயம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம், செயல்படலாம், வெற்றி பெறலாம். வாழ்க, வளமுடன். ஜெய் சார்.